பெசன்ட் ரவியானா கருவாட்டு குழம்பு. எங்க பாட்டி பண்ற மாதிரியே இருக்குப்பா. ஃபுட்டு ஒன்று தான் டேஸ்ட் பண்ணால் அப்படியே எங்கள் இவ்வளோ நேரமாக நம்ம யோசிக்காத எங்கள் பாட்டிலாம் வந்துட்டாங்க பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், உப்பு, ரெட் சில்லிஸ், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், முருங்காய், மிளகு பொடி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மஞ்சள், மிளகாய் பொடி, மல்லித்தூள், பூண்டு, கருவாடு, புளி தண்ணி. ஃபஸ்ட்டு நெத்திலி கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நெத்திலி கருவாட்டில் லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அப்படி அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். தலை கிள்ளிட்டு வாலும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற மெட்டீரியலெல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் சுடு தண்ணியில் போட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா க்ளீன் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணணும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் போடுங்க. கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம். கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 2 பூண்டு பல் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் 4-5 நல்லா சின்ன வெங்காயம் போடுங்க. இப்போது அதில் சன்னமாக நறுக்குன்னா வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். இப்போ நல்ல கலருக்கு வெங்காயம் வரணும். தக்காளி போட போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கும் அவர் கொடுத்த அந்த கஞ்சிக்கும் சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் கூட கொடுத்தா அது சாப்பிடும்போது வெங்கடேஷ் பட் ஷெஃபே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவரே கண்ணில் அப்படியே இமேஜின் பண்ணி, நானே ஒரு வெஜிடேரியனுக்கே ஒரு நான் வெஜிடேரியன் இது சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு நான் இமேஜின் பண்ணுறேன்னு பேசினார். பெசன்ட் ரவி அண்ணா இந்த குழம்புக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நெத்திலி கருவாடு யூஸ் பண்ணாங்க. உப்பு இல்லாத நெத்திலி கருவாடு அவருக்கு வந்து அது கிடைக்குது. அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் உப்பு இருக்கிற நெத்திலி கருவாடு யூஸ் பண்ணுறீங்கன்னா உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. நம்மக்கிட்ட அந்த கருவாடு தான் யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் பார்த்து உப்பு போடுறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள். வதக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் இந்த டிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் ஆட் பண்ண போகிறோம். குழம்பு கொதிக்கும் போது முன்னாடியே ஊற வச்ச புளி தண்ணி, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அந்த க்ளீன் பண்ண நெத்திலி குழம்புக்கு ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வெறும் சின்ன ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா இந்த நெத்திலி வந்து காணாமல் போயிடும் குழம்புல. பெசன்ட் ரவி அண்ணன் பண்ண நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. இது நீங்களும் செஞ்சு சூடான கஞ்சியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மீடியா மைசன்ஸ் கிச்சன் ஃபாலோ பண்ணுங்கள்.